அவனுக்கு தான் தன் புள்ள மேல பாசம் இல்லாம இருக்கும். அதையும் மீறி கண்டிப்போட ஒரு அப்பன் இருக்கான்னா அவன் ரொம்ப பொறுப்பானவனா, நல்லவனா, இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு இருக்கிறவனா இருக்கணும்னு தான் ஒரு அப்பனும் ஆசைப்படுவான். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க 2 பேருக்குமே அது புரியவும் இல்ல, பிடிக்கவும் மாட்டேங்குது. ஓகேடா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு கூப்பிட்டு அனுப்பும் போது வந்தா போதும். ஓகே, சரி சரி. கௌதம், பூரணி இங்க வந்தாளா? இல்லம்மா, வரலையே. சரி, நான் போய் அவளை பாத்துக்கிறேன். வாங்க போலாம். என்னங்க, நீங்க மணமேடை கிட்ட இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, பூரணிய பாத்தீங்களா? எங்க போனான்னு தெரியல, ஆளையே காணோம். ஐயோ, பூர்ணி எங்கன்னு கேக்குறாளே. அவளை மயக்கமாக்கி ரூம்ல படுக்க வச்சிருக்கோம்னா சொல்ல முடியும். என்னக்கா யோசிக்கிறீங்க? பூரணிய பாத்தீங்களா இல்லையா? அது அவதானே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. யாகம் வளர்க்கறதுக்கு தேவையான பொருளை 1 2 ஐயா மறந்துட்டு வந்துட்டாரு போல. அதான் வேணும்னு கேட்டிருக்காரு. அதை வாங்கிட்டு வரதுக்கு அவ போயிருக்கா. ஓ அப்படியா? சரி வாங்க போலாம். நீ போ ரேவதி. தாம்பூலத்துக்கு தேவையானது எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். சரிக்கா. பாடா, ரேவதி ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பியாச்சு. ஓம் விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை அழிப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம், ஆணி முகத்தோனே போற்றிவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம், ஆதி மூலமானவனே போற்றிவோம், ஆனந்த வடிவே போற்றிவோம், இமவான் சந்ததியே போற்றிவோம், இடரை களைபவனே போற்றிவோம், ஈசன் தலைமகனே போற்றிவோம், ஈகை நெஞ்சினே போற்றிவோம், உண்மை பரம்பொருளே போற்றிவோம், உலகத்தின் தலைவனே போற்றிவோம், ஊர்தோறும் உறைபவனே போற்றிவோம், ஊழ்வினை திருப்பவனே போற்றிவோம், எளியோர்க்கு எளியவனே போற்றிவோம், எண்ணுயிர் தந்தையே போற்றிவோம், எங்கும் நிறைந்தவனே போற்றிவோம், ஐந்தெழுத்தான் மகனே போற்றிவோம், ஒப்பிலாத ஒருவனே போற்றிவோம், ஒளிமயமானவனே போற்றிவோம். இப்படியே போராடி சிந்துவை மணவர வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். என்ன சத்ரபதி சாரை ஏமாத்திட்டோமோன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செவந்தி, தங்க ஊசிங்கிறதுக்காக அதை வயிற்றுல குத்திக்கிறாள் சத்ரபதி சார் கிடையாதுல்ல. விடு, பார்த்துக்குவோம். அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கலாம். அண்ணி, ஆமா அண்ணி, அதெல்லாம் சத்ரபதி சார் கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஒளிமயமானவனே போற்றிவோம், ஓங்கார பொருளே போற்றிவோம், ஐந்தெழுத்தான் மகனே போற்றிவோம், ஒப்பிலாத ஒருவனே போற்றிவோம். பொண்ணை அழிச்சுக்கிட்டு வாங்க. சிந்து,
ரொம்ப டைம் எடுத்துக்காத. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஏன்னா எந்த நேரத்துலயும் பூர்ணிக்கு மயக்கம் தெளிஞ்சு அவ வர வாய்ப்பு இருக்கு. அவ வந்தான்னு வச்சுக்கோ, எல்லா விஷயமும் கெட்டு போயிடும். சரி வா. ஓம் அகிலலக்ஷ்மியே போற்றிவோம், அன்னலக்ஷ்மியே போற்றிவோம், அலங்கார லக்ஷ்மியே போற்றிவோம், அமிர்தலக்ஷ்மியே போற்றிவோம், அமரலக்ஷ்மியே போற்றிவோம், அம்சலக்ஷ்மியே போற்றிவோம். அம்மா, சபைக்கு வணக்கம் சொல்லு. உட்காருமா. ஓம் அரவிந்த லக்ஷ்மியே போற்றிவோம், அனந்த லக்ஷ்மியே போற்றிவோம். கடவுளே, நம்மள மயக்கம் போட வச்சுட்டு நம்ம தம்பியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறாளே, விடக்கூடாது. எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றிவோம், ஆத்மலக்ஷ்மியே போற்றிவோம், ஆனந்த லக்ஷ்மியே போற்றிவோம், இஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், இதயலக்ஷ்மியே போற்றுவோம், ஈகை லக்ஷ்மியே போற்றுவோம், உதயலக்ஷ்மியே போற்றுவோம், உத்தம லக்ஷ்மியே போற்றுவோம், உபாசன லக்ஷ்மியே போற்றுவோம். ஏய் பாபு, குமார், பாபு, டேய் எழுந்துருங்கடா. ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றுவோம், ஓம்கார லக்ஷ்மியே போற்றுவோம், ஔஷத லக்ஷ்மியே போற்றுவோம், கருணா லக்ஷ்மியே போற்றுவோம், கனக லக்ஷ்மியே போற்றுவோம். கருணாலக்ஷ்மியே போற்றுவோம், கனகலக்ஷ்மியே போற்றுவோம், கமலலக்ஷ்மியே போற்றுவோம், கற்பகலக்ஷ்மியே போற்றுவோம், கஜலக்ஷ்மியே போற்றுவோம், கஸ்தூரி லக்ஷ்மியே போற்றுவோம். என்ன இது, கல்யாண பொண்ணையே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து பூரணி எங்க போனா? எந்திரிடா. ஐயோ, டேய் எந்திரிடா, எந்திரி. கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. வெளியே யார் இருக்கீங்க? கதவை தரங்க. மாப்பிளையோட மச்சான போய் மாப்பிளைய அழைச்சிட்டு வர சொல்லுங்க. ரகு, போய் கௌதம் கூட்டு வாங்க. சரிங்க சார், நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓம் காருண்ய லக்ஷ்மியே போற்றுவோம், குணலக்ஷ்மியே போற்றுவோம், குருலக்ஷ்மியே போற்றுவோம்.